வெளிநாட்டு வாழ்க்கையின் அவலங்களை பிரதிபலிக்கும் முகமாக நான் எழுதிய கவிதையொன்றை எனது குரலிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கவிதையின் தலைப்பு நான் கண்ட சவுதி அரேபியா. நான் கண்ட சவுதி அரேபியா. சொந்தங்கள் கதறியல, சோகங்கள் மிகைத்து நிற்க, சற்றேனும் மனமின்றி சற்றென்று வந்துவிட்டேன் சவுதிக்கு. சொந்தங்கள் கதறியல, சோகங்கள் மிகைத்து நிற்க, சற்றேனும் மனமின்றி சற்றென்று வந்துவிட்டேன் சவுதிக்கு. வந்தவுடன் கண்டேன் நான் வளைகுடாவின் அவலத்தை. பார்ப்பதற்கே சகிக்கவில்லை, அதை பார்த்த கண்ணே எனக்கு தேவையில்லை. பார்ப்பதற்கே சகிக்கவில்லை, அதை பார்த்த கண்ணே எனக்கு தேவையில்லை. காலையிலே சாலையிலே கண்ணுற்றேன் நம்மவன் ஒருவனை, குப்பைகளை அள்ளுகிறான். மாலையிலே கண்ணுற்றேன் அவனை, தன் மனவேதனையை தள்ளுகிறான். அவனுக்கோ மஞ்சள் நிற அங்கி, அதிலே இருக்கிறது அழுக்கெல்லாம் தங்கி. அவனோ மனவேதனை பொங்கி கதறுகிறான் கண்ணீராய். அவனுக்கோ மஞ்சள் நிற அங்கி, அதிலே இருக்கிறது அழுக்கெல்லாம் தங்கி. அவனோ மனவேதனை பொங்கி கதறுகிறான் கண்ணீராய். இன்னொரு நம் நாட்டு நண்பனை கண்டேன், நூலளவில் கம்பியாம், அதில் தொங்குவது அவன் அன்பு தம்பியாம். காரணம் கேட்டேன், வானுயர்ந்த மாளிகையில் கண்ணாடி துடைக்கவாம். இன்னொரு நண்பரை கண்டேன், அவருக்கு ரைபர் வேலையாம், ராப்பகலா வேலையாம். அவளை ஏத்தனுமாம், அவனையும் ஏத்தனுமாம். சூக்குக்கு போவாளாம், சுத்தியே திரிவாளாம், இவர் கத்தியே திரிவாராம். முடத்தியூர் கிழவியாம், முணுமுணுத்தே இருப்பாளாம். நம்மூர் பெண்ணொருத்தியை அணுகினேன், அவக்கு கத்தம்மா வேலையாம், அவர் கத்தாத நாளே இல்லையாம். அவர்களை பார்க்கவும் வேண்டுமாம், அவர்களுக்கு ஆக்கவும் வேண்டுமாம். அவர்கள் வீட்டை காக்கவும் வேண்டுமாம், கழுவவும் வேண்டுமாம், பின் அழுவவும் வேண்டுமாம். நம் ஊர் பெண்ணொருத்தியை அணுகினேன், அவக்கு கத்தம்மா வேலையாம், அவ கத்தாத நாளே இல்லையாம். அவர்களை பார்க்கவும் வேண்டுமாம், அவர்களுக்கு ஆக்கவும் வேண்டுமாம். அவர்கள் வீட்டை காக்கவும் வேண்டுமாம், கழுவவும் வேண்டுமாம், பின் கண்ணீரால் அழுவவும் வேண்டுமாம். எவர் எவர் துன்பங்களையோ நான் உரைக்கிறேன், என் துன்பம் யார் உரைப்பாரோ? எவர் எவர் துன்பங்களையோ நான் உரைக்கிறேன், என் துன்பம் யார் உரைப்பாரோ? படித்து பட்டங்கள் வாங்க வேண்டும் என்ற திட்டங்கள் கொண்டிருந்தேன், அதனால் படிப்பில் ஏதும் குறை வைக்கவில்லை. இருந்தும் இறைவன் நாடவில்லை, அதனால் படிப்பிலே நான் தேரவில்லை. என் மனவேதனையோ இன்னும் ஆறவில்லை. மனவேதனை என்னை துரத்தியது, ஓடு நீ சவுதி என்று. பொருளாதாரம் என்னை கம்பெடுத்து விரட்டியது, ஓடு நீ சவுதி என்று. மனவேதனை என்னை துரத்தியது, ஓடு நீ சவுதி என்று. பொருளாதாரம் என்னை கம்பெடுத்து விரட்டியது, ஓடு நீ சவுதி என்று. அதனால் சொந்தங்கள் கதறியல, சோகங்கள் மிகைத்து நிற்க, சற்றேனும் மனமின்றி சற்றென்று வந்துவிட்டேன் சவுதிக்கு. இங்கு நான் ஒரு கண்ணால் தூங்குகிறேன் 1000 கனவுகளோடு. காலையிலும் வண்டி வரும், மாலையிலும் வண்டி வரும், என் வாழ்க்கை ஓடுவிங்கு 4 டயர் சக்கரத்தில். இங்கு நான் ஒரு கண்ணால் தூங்குகிறேன் 1000 கனவுகளோடு. காலையிலும் வண்டி வரும், மாலையிலும் வண்டி வரும், என் வாழ்க்கை ஓடுவிங்கு 4 டயர் சக்கரத்தில். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.